ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மை. இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, இந்திய மக்களால் இந்த கிரகணத்தை உணர முடியுமா, கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியும். இருந்தாலும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறத என்னென்னு சொல்லிடுறேன். சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கும் பொழுது, சூரியனுடைய ஒளி பார்த்திங்கன்னா பூமியால் தடுக்கப்படும், சந்திரன் மேலே படாத வண்ணம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நடுவில் பூமி இருந்து இரண்டு பக்கமும் சூரியனும் சந்திரனும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூரிய ஒளி அந்த சந்திரன் மேலே படாது இல்லையா, நிலா மேலே படாது. ஸோ பூமியுடைய நிழல் தான் அந்த நிலவு மேலே படும். அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகணம் தான் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வர இருக்குது. நாள் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58க்கு தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் 8 அதிகாலை 2:25க்கு முடிவடையும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பீக் ஸ்டேஜில், ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேஜில் எப்போ இந்த கிரகணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7 இரவு 11:41க்கு இந்த கிரகணமானது ரொம்பவே உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். தொடர்ந்து இந்த கிரகணமானது 5 மணி நேரங்கள் 27 நிமிடங்களுக்கு நீடிக்கும். 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இந்த கிரகணம் தான் இருக்கும். இது இரத்த நிலவு முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா அந்த நிலாவை ரொம்பவே சிவப்பு நிறத்தில், இரத்த சிவப்பு நிறத்தில் காட்டும். அதனால் இதை பிளட் மூன் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த கிரகணத்தப்போ இந்தியாவிலிருந்து நம்மளால் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா, இந்திய மக்களால் உணர முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். குறிப்பாக சென்னை மக்கள் கிழக்கு வானத்தை திரும்பி பார்த்தாங்கனாலே தெளிவாக இந்த கிரகணமானது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது, மறந்தும் கூட செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்யவே கூடாத விஷயம் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே தேவையில்லாமல் அலையக்கூடாது. இந்த கிரகணமானது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8:58னா 9 மணிக்கு ஆரம்பிக்குது இரவு இல்லையா. அதுக்கு மேலே நம்ம வெளியே போகிறது கிடையாது. பட் தேவையில்லாமல் யாரும் வெளியே போகக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தேவைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தில் சூரிய கிரகணத்தை தான் நம்ம ரொம்பவே பவர்ஃபுல், ரொம்ப பயந்துகிட்டு இருப்போம். சந்திர கிரகணம் அந்தளவுக்கு இருக்காது. பட் இந்த கிரகணம் இந்தியா ஃபுல்லாகவே நமக்கு தெரிய போகுது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே அலையாதீங்க. நமக்கு அந்த கிரகண கதிர்வீச்சுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த டைமில். அதுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்கன்னு சொல்கிறது. மற்றபடி வேறு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ வெளியே தேவையில்லாமல் அலைய வேண்டாம். முக்கியமாக உங்களுக்கு அந்த டைமில் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, பெயின் வந்துருச்சு, டாக்டர் பார்க்கணும், ஸ்கேன் எடுக்கணும், இந்த மாதிரி முக்கியமான தேவைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாமல் மட்டும் வெளியே அலைய வேண்டாம். நிறைய பேர் வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்கு வெளியே கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் தாராளமாக போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாம் எடுக்கக்கூடிய உணவு ரொம்பவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக இருக்கணும். அந்த டைமில் நமக்கு டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிரகண நேரத்தில் நான் சாப்பிட்டேன், நான் வாமிட் எடுத்துட்டேன், ரொம்ப அதிகமாக வாமிட் வந்துருச்சு, வயிறு உப்புவெல்லாம் போயிடுச்சு சாப்பிட்டதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிரகணத்தினால அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. கிரகண நேரத்தில் நமக்கு டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நமக்கு சேராத உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஹெவி ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு, அது கடையில் வாங்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம லைட்டான ஃபுட் எடுக்கணும். இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவி ஃபுட்டு, நான்வெஜ்ஜு, முட்டை கூட அந்த டைமில் எடுக்க வேண்டாம். நமக்கு ஒத்துக்காத உணவுகள் சில இருக்கும் இல்லையா, அந்த உணவுகளையும் நம்ம எடுக்கக்கூடாது. நிறைய பேருக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காது, இறால் சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு நண்டு, கனவா இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டோம்னா தோல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நமக்கு ஒத்துக்காத உணவுகளை குறிப்பாக அந்த டைமில் சாப்பிடக்கூடாது. தண்ணீர் நிறைய குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக தண்ணீர் குடிங்க. நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த டைமில் உங்களுக்கு முக்கியமான கால்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். மற்றபடி அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக மொபைலை சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ண வேண்டாம். டிவிலாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக டிவி பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மடியில் வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து வரக்கூடிய ஹீட் பயங்கரமாக நம்மளை டயர்ட் ஆக்கிடும். குழந்தைக்கும் அது நல்லது கிடையாது. ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லேப்டாப்புக்குன்னு தனியாக ஒரு டேபிளோ அல்லது குஷனோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
நிறைய பேர் வந்து கிரகண நேரத்தில் சாப்பிடலாமா தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்லாம் பயந்துட்டுருப்பீங்க. தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணீர் குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. கிரகண நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட டின்னர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 9 மணிக்கு மேலே தான் இந்த கிரகணம் ஆரம்பிக்குது இல்லையா? அதாவது 8:58க்கு ஆரம்பிக்குது. 9 மணி வாக்கில் ஆரம்பிக்குது. ஸோ 8, 8:30க்கெலாம் உங்களுடைய அந்த டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கு மேலே உங்களுக்கு சாப்பிட்ணும், இடையில வந்து பசிக்கும். ஏன்னா கர்ப்பிணிகளாக இருக்கும்போது எந்த டைமில் வேணாலும் பசிக்கும். நமக்கு தூக்கம் வரலைன்னா கூட நமக்கு பசிக்கும். அதனால் அதுக்கு தேவையான பால் வந்து முன்னாடியே காய்ச்சி வச்சுக்கோங்க. அதே போல் ஷார்ப்பான பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். முன்னாடியே உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடியே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கிரகண நேரத்தில் பசிக்கும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எதுக்காக ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது, கத்திரிக்கோல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் நம்மளுடைய அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்குல்லையா, அதில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால் நம்ம தவறுதலாக கை கட் பண்ணிப்போம். எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்துலலாம் உலக்கை, ஆட்டுக்கல், அம்மிக்கல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நிறுத்தி வச்சாங்கன்னா அப்படியே செங்குத்தாக நிற்கும் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும். கிரகண நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்தளவுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் புவியீர்ப்பு சக்தியில். ஸோ தவறுதலாக நம்ம கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் வந்து நம்ம ஊசி நூல் தைக்கிறது, கத்திரிக்கோல் வச்சு வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியே உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. நம்மளை மீறி எதுவும் நடக்காது. நான் நல்லபடியாக கட் பண்ணிப்பேன், ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இன்னொரு டவுட்டோடு இருப்பாங்க. நான் கிரகணம் முடிஞ்சதும் பொதுவாகவே நான் எல்லா கிரகணத்துக்குமே குளிச்சிருவேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் குளிக்கணுமா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் டேஸில் இருந்தீங்க, அதனால் நீங்கள் அந்த கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சிங்க, வீடெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிங்க. இப்போ வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கிரகணம் முடிகிற நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 2:25, அந்த டைமில் போய்ட்டு யாருமே குளிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைமில் நீங்கள் குளித்தாலே போதும். இதுக்காக கிரகணம் முடிச்சது குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் போய் குளிச்சுட்டு இருக்க வேண்டாம். வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எப்படி உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவீங்களோ அதை போல் க்ளீன் பண்ணாலே போதும். நான் டீப் க்ளீன் பண்ணுறேன், அதை இழுக்கிறேன், இதை இழுக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஹெவி ஒர்க்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நார்மலாக நீங்கள் எப்போதும் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதை போல் க்ளீன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி இழுத்து போட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் நிறைய உங்களுக்கு சந்தேகம் வந்து தேர்ந்திருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து தூங்கலாமா அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. நமக்கு இந்த கிரகணம் வர நேரம் பார்த்திங்கன்னா நம்ம தூங்குற நேரம் இல்லையா, தாராளமாக தூங்கலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத பயம் குழப்பம்லாம் இருக்காது. நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமே ஏதாவது பிரச்சனை வருமா, தோல் பிரச்சனை வரும்லாம் சொல்லியிருக்காங்களே, இந்த மாதிரி ஏதாவது நடக்குமோன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பயந்துட்டுருப்போம். தூங்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 மணி நேரம் 27 நிமிடம்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம் வந்து ஈஸியாக கடந்து போயிடும். தூங்காமல் இருந்தால் தான் ஏதாவது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், பயந்துகிட்டே இருப்போம். இந்த குழப்பம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம தாராளமாக தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டைமில் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், பிடிச்ச இசையை கேட்கலாம், பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து அமைதி அடையும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சில பேர் வந்து கிரகண நேரத்தில் வந்து நம்ம வயிற்றில் சொரியலாமா, இதனால் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுமே, வயிற்றை வந்து சொரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஏன் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே வந்து ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா நம்ம வயிறு வந்து விரிவடைஞ்சதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வந்து சதைகள்லாம் இருக்கு இல்லையா, தோலெல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குல்ல அதனால். ஸோ அந்த டைமில் நீங்கள் லைட்டாக சொரிஞ்சாலே வந்து ரெட்னஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பறிப்பொறியாக வந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் சொரியக்கூடாது நகத்தை போட்டு. கர்ப்பமாக இருக்கும் அப்படின்னாலே வந்து நமக்கு வயிறில் அரிப்பு ஏற்படுறது வந்து நார்மல் தான். அதுக்கு வந்து நம்ம வந்து வேப்பிலை இருக்குல்ல, அந்த கொழுந்தை வந்து கையில் வச்சுட்டு அதை லைட்டாக வருடி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அரிப்பெல்லாம் போயிடும். லைட்டாக தான் தடவி கொடுக்கணும் விரலால், நகத்தை யூஸ் பண்ணி சொரிஞ்சு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இது கிரகண நேரத்தில் அப்படின்னு இல்லை, ப்ரெக்னென்சியில் நார்மலாக இருக்கும் போதே இந்த விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணணும். கிரகணத்தினால தான் நமக்கு வயிறு சொரியும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் கிடையாது. நார்மலாகவே நம்மளுடைய சதை வந்து அந்த இடம் எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஸ்கின் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். லைட்டாக தான் நம்ம வந்து சொரியணும். சொரியறதுனா தடவி கொடுக்கணும். தடவி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த அரிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடும். நீங்கள் சொரிஞ்சு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரிப்பு அதிகமான மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.